அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாநகர் எஸ்எம்எஸ் சிசி மற்றும் நாட்டியப்பட்டியின் சார்பாக நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாடு சுதந்திரம் வாங்கியது மிக மகிழ்ச்சி. அது உரிமைகளை மட்டும் அனுமதிக்கு மட்டுமல்ல, நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை நாம் சரியாக செய்தால் மட்டுமே நம்முடைய பாரதம் ஒரு வளர்ந்த ஒரு இந்தியாவாக உருவெடுக்கும். அந்த வகையிலே நம்முடைய பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முதல்ல நம்மளுடைய தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் மதிக்கிறது, அப்புறம் அரசியல் சட்டத்தை மதிக்கிறது, அப்புறம் மற்றபடி சட்டங்கள் எல்லாம் மதிக்கிறது நம்மளுடைய குடிமையான நம்முடைய பொறுப்பு. இதுக்கடுத்து பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீர் ஆதாரம் இருக்குது. நம்மளுடைய ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம சுத்தமாகவும் சுகாதாரம் நம்ம பாதுகாக்கணும். அந்த ஒரு பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வி தான் ஒரு மிகப்பெரிய சக்தி. எந்த ஒரு மனித சமுதாயத்திற்கும் அந்த நாகரிகத்திற்கும் கல்வி தான் முக்கியமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு தரமான ஒரு கல்வி கிடைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பொறுப்பினை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல், சுகாதாரம், அப்புறம் ஒரு சுத்தமான ஒரு இந்தியா. அங்கங்கே நம்ம தெருக்களில் குப்பை குளங்களை நம்ம இஷ்டத்துக்கு போட்டு போகிறது, தெருக்களெல்லாம் ஒரு சுத்தம் இல்லாமல் வச்சுருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நாம் அதனை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் நம்ம கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமூக ஊடகங்களில் இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய அதில் பங்களிப்பு பண்ணுறாங்க. அந்த பங்களிப்பில் நம்ம அவங்களுடைய சமூகத்துடைய பொறுப்பினை உணர்ந்து அவங்க செயல்படணும் அப்படிங்கிறதையும் இதில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்தியாவுக்காக நம்ம சுதந்திரமாக பாடுபட்ட தியாகிகளுடைய கனவு மெய்ப்படணும் அப்படின்னா நம்மளுடைய பொறுப்புகளை நாம் சரியாக செய்யணும். நாடு நமக்கு என்ன செஞ்சுன்னு கேட்காம நாம் அந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கணும். ஒரு மரம் வைக்கிறது கூட நமக்கு நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை தான். ஒரு துளி தண்ணீரை சேமிக்கிறேன்னா அதுவும் நம்மளுடைய ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. ஒரு குழந்தையுடைய கல்வி அதுக்கு நம்ம உதவினாலே அது ஒரு மகத்தான சேவை தான். அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது, சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய சேவைகள் தான் நான் சொல்லுவேன். அதனால் நம்மளுடைய பொறுப்புகளை உணர்ந்து நான் மட்டும் மாறாமல் நாமும் மாறி இந்த நாட்டையும் நம்ம வளப்படுத்தலாம். அப்படின்னா தான் நம்ம நாடு ஒரு வளர்ந்த இந்தியாவாக இது உருவெடுக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இளைஞர்கள் சக்தி மற்ற எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு மனித வளம் மிகுந்த ஒரு நாடு. ஸோ அதனால் நம்மளோட அந்த பொறுப்புகளை நம்ம உணர்ந்து செயல்படும் போது நம்முடைய இந்தியா வளர்ந்த ஒரு பாரதமாகவும் ஒரு சீரும் சிறப்புமாக கூடிய விரைவிலே வல்லரசாகும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருப்பதில்லை. அதனால் இந்த அளவில் நம்மளுடைய பொறுப்புகளை நாம் சரியாக உணர்ந்து நம்மளுடைய நாட்டுக்காக நாம் பாடுபடுவோம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி.